இந்த வீடியோவில் எல்லாம் மேசுவே எனக்கு எல்லாம் மேசுவே அப்படிங்கிற பாட்டை ஹார்மோனிக்காவில் எப்படி ப்ளே பண்ணுறது. ஹார்மோனிக்கா இல்லைனா மவுத் ஆர்கன்னு கூட சொல்லுவாங்க. நான் இதுவரை ப்ராக்டிஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே இது கொஞ்சம் ஈஸியான இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிடலாம். இதுக்கு 3 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அதோட டைப், லே அவுட், ஸ்ட்ரக்சர், இதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஹோல்டிங் பொசிஷன், மூணாவது நோட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டைப். இதில் வந்து 3 டைப் இருக்குது. டயட்டானிக் ஹார்மோனிக்கா, குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா, ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா. இது வந்து டயட்டானிக் ஹார்மோனிக்கா. இதை வந்து ப்ளூஸ் ஹார்மோனிக்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 ஹோல் இருக்கும். 1 to 10 வரை நம்பர் பண்ணியிருப்பாங்க. இதே இது நீங்கள் வந்து ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக 48 ஹோல்ஸ் இருக்கும். குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் 12 ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோனிக்காவில் 10 ஹோல்ஸ். ஒவ்வொரு ஹோல்லையும் நீங்கள் ஊதுனா ஒரு சவுண்டு வரும், இழுத்தா ஒரு சவுண்டு வரும். அப்போ ஒவ்வொரு ஹோல்லையும் 2 சவுண்டு வரும். அப்போ 10 ஹோல்லையும் ஒவ்வொரு ஹோலுக்கும் ஊதுனா ஒரு சவுண்டு, இழுத்தா ஒரு சவுண்டு, ஒவ்வொரு ஹோலுக்கும் 2 சவுண்டு வச்சு 10 ஹோல்லையும் உங்களால் 20 சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த டயட்டானிக் ஹார்மோனிக்காவில் என்னென்னா இதை பெண்ட் பண்ணி உங்களால் எக்ஸ்ட்ரா 2 சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பாட்டுக்கு வந்து பெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து டி ஹார்மோனிக்கா. இப்போ நமக்கு வந்து ஸ்கேலில் நிறைய ஸ்கேல் இருக்குது. மொத்தம் 12 ஸ்கேல் இருக்குது. சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 12 ஸ்கேல் இருக்குது. ஆனால் இந்த ஹார்மோனிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலில் மட்டும்தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இப்போ இந்த ஹார்மோனிக்காவை வச்சு டி ஸ்கேலில் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ ஒரு பாட்டை வந்து ஒரு ஆள் சியில் பாடுறாருன்னா அதுக்கு வந்து இந்த ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் சி ஹார்மோனிக்கா வச்சுருந்தா தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அப்போ எந்த ஸ்கேல்லையும் நீங்கள் ஒரு பாட்டை ப்ளே பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் 12 ஹார்மோனிக்கா வச்சுருந்தா தான் ப்ளே பண்ண முடியும். இந்த குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கேலும் 12 ஸ்கேலையுமே நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஆனால் டயட்டானிக் ஹார்மோனிக்காலேயோ ட்ரெமோலோ ஹார்மோனிக்காலேயோ அந்த மாதிரி பண்ண முடியாது. அதில் என்ன ஸ்கேல் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கேல் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். அப்போ இந்த ஹார்மோனிக்கா வந்து டி. அப்போது இந்த ஹார்மோனிக்காவில் டி மேஜர் ஸ்கேலும் ப்ளே பண்ணலாம், பி மைனரும் ப்ளே பண்ணலாம். ஒவ்வொரு மேஜர் ஸ்கேல் அதோட ரிலேட்டிவ் மைனர் ரெண்டுமே இந்த ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ண முடியும். உங்கள்கிட்ட எந்த டயட்டானிக் ஹார்மோனிக்கா இருந்தாலும் சரி, இந்த டியூட்டோரியல் வந்து சேம் தான். அந்த பொசிஷன், நம்பரிங் எல்லாமே சேம் தான், அது மாறாது. அப்போ ஒரு பாட்டை வந்து நீங்கள் டியில் ப்ளே பண்ணிங்கன்னா அதே ப்ராசஸில் தான் நீங்கள் வந்து எல்லா ஹார்மோனிக்காலையும் ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனிக்காவில் 3 ஆக்டேவ் ப்ளே பண்ணலாம். 3 ஆக்டேவ்னால் என்னென்னா, இப்போ இந்த இது வந்து டியிலேருந்து டோரே மீஃபா, அதாவது சரிகமா பதனிசா அப்படின்னு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சரிகமா பதனிசா, அதுக்கப்புறம் இன்னொரு சரிகமா பதனிசா, அடுத்தது இன்னொரு சரிகமா பதனிசா, அப்படி 3 டோரே மீஃபா சரிகமா ப்ராக்ரஷன் வந்து ப்ளே பண்ணலாம். 3 ஆக்டேவ் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். அதுக்கு மேலே ஹையராக வந்தாச்சுன்னா அதை ப்ளே பண்ண முடியாது. இந்த ஹார்மோனிக்காவில் வந்து ஒவ்வொரு ஹோல்லையும் ப்ளோ பண்ணால் என்ன சவுண்டு, ட்ரா பண்ணால் என்ன சவுண்டு அப்படிங்கிறத நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்தது ஹோல்டிங் பொசிஷன். ஹோல்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சும்மா ஊதுனாலே சவுண்டு வரும். அந்த ஹார்மோனிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அது கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ சும்மா ப்ளோ பண்ணுறதும் எஃபெக்டோட ப்ளோ பண்ணுறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இது இப்போ சாதாரண இப்போ பாருங்கள், இருக்கும். கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நார்மலாக ரைட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டாக இருந்தீங்கன்னா அப்படியே மாற்றிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஹார்மோனிக்காவை அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கரை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் நம்ம என்னென்ன எஃபெக்ட் கொடுக்குறோமோ அது வெளியே கேட்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் ரைட் ஹேண்டை வச்சு இந்த இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ஓப்பனிங் எதுவும் இல்லாமல் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், அதான் கான்செப்ட். ஓகேவா? வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இது எஃபெக்ட் இல்லாமல் இது எஃபெக்டோட பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஹேண்ட் மூமெண்ட்டை மாற்றிக்கிட்டிங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ளே பண்ணுவேன். எப்படின்னா, இந்த ஃபிங்கரை வந்து அப்படியே இந்த தம்போடு நான் டச் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணுவேன். ஏன்னா இதை ப்ளே பண்ணும்போது சில டைமில் வந்து நம்ம ஓவராக ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணும்போது இப்படியே உள்ளே போயிடும். அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் ப்ளே பண்ணும்போது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி, இது வந்து ஒரு கிரிப் மாதிரி நம்ம ப்ளே பண்ணும்போதும் ஹார்மோனிக்கா உள்ளே போகாது. ஆனால் எஃபெக்ட் நல்லா தான் இருக்கும். இது இப்போ இந்த மாதிரி பாருங்கள். பெரிய வித்தியாசம் இருக்காது. ஹோல்டிங்க்கு ஈஸிக்காக நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரியும் நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ
அந்த மாதிரி நீங்கள் ஹோல்டிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் பார்ட் வந்து நொட்டேஷன். நொட்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். ஹார்மோனிக்கா நொட்டேஷன் வந்து +1 +2 -1 -4 +6 அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ்ன்னா ஊதணும், மைனஸ்னா இழுக்கணும். அப்போ +1ன்னா இந்த 1ல் வந்து ப்ளோ பண்ணணும், -1ன்னா அதே 1ல் ட்ரா பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ +1 +4 அப்படின்னா +1ல் ஊதிட்டு அப்படியே +4ல் மூவ் பண்ணணும். இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது 1லேருந்து 4 வரை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களால் ஒரு அப்ராக்சிமேட்டாக அசியூம் பண்ண முடியும். அதே மூமெண்ட்டை அப்படியே நீங்கள் ஹார்மோனிக்காவில் கொண்டு வந்துட வேண்டியதுதான். இப்போ 5 6 அப்படின்னா உங்களுக்கு பார்வையில் இந்த 5 6 அப்போ அங்கேருந்து அவ்வளோதான். ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஊதினா போதும். கரெக்டாக ஊதினா நல்லது. ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ண முடியாது. அதனால் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஊதினாலே போதும். சவுண்டு கரெக்டாக தான் இருக்கும், தப்பாக எல்லாம் தெரியாது, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். போக போக நீங்கள் வந்து உங்கள் ஊதும்போது ஒரு ஷார்ப்பாக ஒரே பாயிண்டில் ஊதுறதுக்கு ட்ரை பண்ணி அப்படியே பின் பாயிண்ட்டாக அதில் ஊதுனீங்கன்னா இன்னும் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ நோட்ஸில் எப்படி +1 -4 அப்படி வருதோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து ஊதுறதும் இழுக்கிறதும் மூமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பாட்டை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போதே கீழே வந்து எந்த நோட்ஸ் ஊதுறேன் அப்படிங்கிறது கீழே வரும். அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணியோ பாஸ் பண்ணியோ நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ப்ளே பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.